தனி கட்சி தொடங்குவது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என ஓபிஎஸ் தனது ஆதரவாளரிடம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் அசோக்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார். தேனி பெரியகுளத்தில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார்? அதிமுக உரிமை மீட்பு கழகத்தின் கலந்து கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் அதிமுக இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியுடன் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது பெரியகுளத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பரபரப்பான அரசியல் சூழலில் பன்னீர்செல்வத்தின் நிலைப்பாடு குறித்தும் அனைவரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் அதே போல தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று ஒரு வார்த்தையில் சொன்ன பிறகு சிறிது நேரம் பின்னர் சலசலப்பு நீடிக்கப்பட்டது. அதனை அடுத்து பன்னீர்செல்வம் தற்போது தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அசோக்குமார், தனி கட்சியை தொடங்குவது குறித்தான திட்டம் ஏதேனும் ஓபிஎஸ்ஸிடம் இருக்கிறதா? தற்போது வரை அந்த ஒரு திட்டங்கள் எதுவும் இல்லை என்று அவரது நிர்வாகிகள் தெரிவித்தனர். தற்போது பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டவருடன் ஆலோசனை கூட நடத்திய பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது. அசோக்குமார், இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக அவரது ஆதரவாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்னவாக இருக்கிறது? தற்போது பார்த்தீங்கன்னா கழக நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம் சொல்லி தொண்டர்கள் ஒருமித்த கருத்தோடு சொல்லி வருகின்றனர். அவர் தற்போது வரை அவர்களிடம் பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார். தொடர்ந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் பண்ணை வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை மூலமாக அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார், மேலும் அவரது ஆதரவாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய வியூகங்களை அமைத்து வருகிறார்கள். ஒரு புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் மற்றபுறம் திமுக கூட்டணி என இரு கூட்டணிகளும் அவர்கள் போட்டி போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஒரு தீவிரமான ஒரு விவாதம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அவருடைய ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது குறித்ததான அந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு தேனியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் திமுக தங்கள் பக்கம் இழுப்பதற்காக பன்னீர்செல்வத்தை இழுப்பதற்காக பல்வேறு வியூகங்களை அமைத்தார்கள். தொடர்ச்சியாக சேகர் பாபு அதே போல அப்பாவு போன்றவர்களெல்லாம் சந்தித்து பேசியிருந்தார்கள். ஆனால் அதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதே போல தாவேகா கூட்டணிக்கும் அவர் மறுத்துவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏற்கனவே டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதைத்தான் தற்பொழுது தனது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பினுடைய சாராம்சம் என்பது எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவரும் நினைத்தால் நிச்சயமாக அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க முடியும். அதற்கான வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தற்போது வரை எந்த ஒரு முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வருகிறது. அதுபோல பல்வேறு கருத்துக்களையும் அவர் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ஆதரவாளர்கள் திமுகவில் மற்றும் அதிமுகவில் தொடர்ந்து இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அது ஏற்புடையது. ஏற்கனவே இது இரண்டாவது தர்ம யுத்தம் என்று அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் நான் தர்ம யுத்தத்தை நடத்தி வருகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ராஜேஷ், தாவேகாவுடன் கூட்டணி வைக்க அழைப்பு ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா ஓபிஎஸ்க்கு, அல்லது ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அதிமுகவுடன் மீண்டும் இணைய ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுதான் ஏற்கனவே அவர்கள் உறுதி செய்திருந்தார்கள். ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்களிடம் அவர் ஆலோசனை செய்யும் பொழுது திமுக வேண்டாம், தாவேகா அல்லது அதிமுகவிற்கு நாம் செல்வதுதான் சரியாக இருக்கும். அதுதான் 3 முறை உங்களை முதலமைச்சராக்கிய ஜெயலலிதாவிற்கு செய்யக்கூடிய
நன்றி கடனாக இருக்கும் என்று ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான் எந்த ஒரு முடிவை எடுக்க முடியாமல் அவர் திணறி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வத்துடன் பேசி வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதாக தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது. ஆனால் ஏடிஎம்கே அதிமுகவில் இணைந்து செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் அதற்கு சம்மதிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் அவர் பாஜக அல்லது தாவேகா என்ற 2 நிலைப்பாடுதான் உள்ளது. ஆனால் அதில் அவர் பாஜக என்ற முடிவை எடுப்பதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருப்பதாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ராஜேஷ், பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வர இருக்கிறார். அவரை சந்திக்க ஏதேனும் திட்டமிடப்பட்டிருக்கா? இல்ல, தற்போது வரைக்குமே ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரியான எந்த விதமான திட்டமிடலும் இல்லை என்று தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவருடைய ஒற்றை நோக்கம் என்பது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒற்றை நோக்கமாக இருப்பதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் உறுதி செய்திருக்கிறார். அதையேத்தான் மீண்டும் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்த டிடிவி தினகரன் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது எங்களை இணைப்பதற்கு என்ன, அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு நகர்வையும் அவர் சொல்கிறார். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும். ஏற்கனவே நாங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்கிறார் செய்தியாளர் சந்திப்பின் வழியாக. ஆக மொத்தத்தில் அவர் தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்பது தற்போது வரைக்கும் தெரிகிறது. குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுகவுடன் தொடர்ச்சியாக பேசி வருவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த செய்தியாளர் சந்திப்பில் அழைப்பு விடுத்திருந்தார். திமுக என்ற ஒற்றை அவர்களை நீக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியை திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரும் வர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் என்னுடைய நண்பர் சேர்மன் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகத்தான் இருக்கிறது என்று டிடிவி தினகரன் அவர் சொல்லியிருந்தார். அதைத்தான் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக ஒன்றிணைவதற்கு டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நாளைய தினத்தில் பியூஷ் கோயலை ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ராஜேஷ், என்டிஏ கூட்டணியில் இருந்து யாராவது பேசினார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அது பரம ரகசியம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் மீண்டும் அதிமுகவுடன் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த பரம ரகசியம் என்னவென்று ஓ பன்னீர்செல்வம் சொல்வதே கிடையாது. தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பின் போதில் எல்லாமே அந்த பரம ரகசியம் என்ற ஒற்றை வார்த்தையை அவர் குறிப்பிடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர்களுடைய ஆதரவாளர்கள், ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு அந்த பரம ரகசியம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன பரம ரகசியம் என்பது கூட இருந்த வைத்தியலிங்கத்துக்கோ அல்லது கூட இருந்த மனோஜ் பாண்டியனுக்கோ தெரியாத சூழ்நிலையில் தான் அவர்கள் பரம ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் தற்பொழுது திமுகவில் அங்கமாக இருக்கிறார்கள். அந்த பரம ரகசியம் என்பது பன்னீர்செல்வத்துக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருக்கக்கூடும் என்பதுதான் அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பரம ரகசியம் என்ன என்பதை யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாகவே, கடந்த 2 வருடங்களாகவே அந்த பரம ரகசியம் என்ற ஒற்றை வார்த்தையை அவர் பண்படுத்தி வருகிறார். ஆனால் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கான ஒரு ஆஃபரை வழங்கியிருக்கிறார்கள். தாமரை சின்னத்தில் போட்டியிடலாம், உங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பின்பாக நாங்கள் ஆளுநராக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. சசிகலா தரப்பிலும் அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்ற நிலைப்பாடு இருந்தது. அதே போலதான் இப்போ ஓ பன்னீர்செல்வமும் தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, குறிப்பாக சசிகலாவை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவையோ அதிமுகவினுடைய தலைமையோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கவில்லை, அதிமுகவிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. அதிமுகவிற்கான அந்த எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே அவர் வைத்து வருகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு இடர்பாடும் கிடையாது. ஆனால் சசிகலாவை பொறுத்த வரைக்குமே சசிகலா தொடர்ந்த அந்த வழக்கு என்பது தான் பொதுச் செயலாளர் என்ற வழக்கு என்பது உரிமையியல் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டால் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தை நோக்கி சென்று தலைமை அலுவலகத்தினுடைய கதவுகளை எல்லாம் உடைத்து அங்கிருந்த தரவுகளை எல்லாம் எடுத்து வந்திருந்தார். இப்படியான ஒரு அதிமுகவிற்கு எதிரான ஒரு தொடர் மனநிலையில் அவர் இருந்ததன் காரணமாகத்தான்
இவ்வளவு பிரச்சனை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆக மொத்தத்தில் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருப்பதாகத்தான் தற்போது வரை அதிமுகவினர் தெரிவிக்கிறார்கள். அதிமுகவிற்குள்ளாக அவர்கள் இருவரும் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ளாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பாஜகவில் இணைந்து அவர்கள் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் என்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்வார்களா என்ற கேள்வியையும் ஓபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் அதிமுகவில் மீண்டும் இணைவார் என்று எதிர்பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் கடந்த முறை செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து திட்டவட்டமாக அவர் தெரிவித்து வந்த கருத்து என்பது, அமித்ஷாவை சந்தித்த பின்பாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது பொறுத்திருந்து பாருங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் அதன்படி அவர் பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளாக வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடைய கதை என்பது முடிந்து விட்டது, அதை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்காதீர்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆக மொத்தத்தில் டெல்லியிலேயே அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களால் அது முடியுமா என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் கூட அவர் முன்பாக வைக்கக்கூடிய அவர் அதிமுகவில் இணைக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவர் என்டிஏ கூட்டணிக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றுதான் தெரிவித்தாரே தவிர்த்து அதிமுகவில் இணைக்கப்படுவார் என்ற எந்த இடத்திலும் டிடிவி தினகரன் கூறவில்லை. ஆக மொத்தத்தில் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு, ஆனால் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.